ஐயா சுவாமிகள், நீர் உன் மூளைக்குள்ளேயே குடியமர்த்தப்பட்டிருக்கிறாய். அதற்குள்ளே ஆன்மாவாகிய நீரும் இருக்கின்றீர். உன்னை பீடித்துள்ள உலக மாயை சேர்ந்துள்ள மனமும் உன்னுடன் இருக்கின்றது. ஆன்மா தனியே நல்லுணர்வுகளை மட்டுமே கொண்டது. அது கடவுளின் ஒரு பாகம். மனம் அவ்வாறானதல்ல, தளப்பமடையக்கூடியது. மனத்தை மாற்றும் ஆற்றல் ஆன்மாவுக்குள்ளது. அதிகாலை 4:30 மணி வணக்கத்துக்காக 3:30 மணிக்கே எழும்ப வேண்டுமென மனம் படுக்கப் போகும்போது சொல்லுகிறது. 3:30 மணிக்கு எல்லாம் வைத்த மாதிரி உனக்கு தானாக விழிப்பு வரும். கடவுள் வணக்கத்துக்காக நீர் அப்போதே எழும்பலாம் அல்லது எழும்பாது விடலாம். அது உன் மனதை பொறுத்தது. குளிராக இருக்கிறது, மழை பெய்கிறது, 4:30 மணிக்கு எழும்புவோம் என்று மீண்டும் படுத்துக்கொள்ளலாம். இது உன் மனதை பொறுத்தது. மழை பெய்தால் என்ன, குளிராக இருந்தால் என்ன, நான் 4:30 மணிக்கு கடவுளை வணங்குவதற்காக இப்பொழுதே எழும்ப வேண்டுமென திடமாக நினைத்து எழுந்து விடுகிறேன். உன்னால் முடியவில்லை. அதற்கு காரணம் நீர் பெற்றுள்ள அறிவும் சிந்தனை ஆற்றலும்தான். நான் கடவுள் வணக்கத்தின் மகிமையையும் அதன் பெறுமதியும் பற்றி என் அனுபவத்தினாலும் மற்றவர் அனுபவங்களிலிருந்தும் அறிந்துள்ளேன். அதனை திடமாக நம்புகின்றேன். குளிரையும் மழையையும் அதனால் வரும் விளைவையும் கடவுள் வணக்கத்துடன் என் மனம் ஒப்பிடுகிறது. விழித்தெழுவதும் விடுவதும் மனதின் தீர்மானத்தில் உள்ளது. கடவுள் என்னும் ஆன்மா உன்னை விழித்தெழச் செய்தது. எழுவதும் மீண்டும் படுப்பதும் உன் மனதை பொறுத்தது. மனப்பக்குவமடைய அறிவும் அனுபவமும் உதவி செய்யும். மாய இன்ப நாட்டம் அதிகமாக இருந்தால் மீண்டும் படுத்துக்கொள்வீர். உண்மை இன்பத்தை மனம் புரிந்து கொண்டால் எழுந்து கடவுள் வணக்கத்துக்கான வேலைகளை செய்வீர். கடவுள் வணக்கத்துக்காக எழுதல் மட்டுமல்ல, நீர் எந்த வேலையை செய்வதற்காகவும் கட்டாயமாக எழும்ப வேண்டும் என்ற திடமான தீர்மானத்துடன் நீர் நித்திரைக்கு சென்றாலும் குறித்த நேரத்துக்குள் எழும்புவீர். இதற்கு உபகதைகள் மட்டுமல்ல, உன் வாழ்விலும் பல அனுபவங்களை நீர் பெற முடியும். திடமான தீர்மானம் ஆன்மாவை தொடுவது மட்டுமன்றி மணிக்கூட்டில் வைக்கும் எலாமும் போன்றது. கற்றலில் ஆர்வமுள்ள மாணவன் குறித்த நேரத்துக்கு எழுந்து கற்பது ஆன்மாவின் சக்தி செயல்பாடாகும். மற்றொரு மாணவனுக்கு எல்லாம் வைத்துவிட்டு படுத்தாலும் அவனால் எழும்ப முடிவதில்லை. இங்கு அறிவு முக்கியமானது. அறிவென்பது அனுபவங்களில் ஒன்றில் அவர் பெற்ற அனுபவம் அல்லது மற்றவர் பெற்ற அனுபவம். புத்தகம், கதை, நாடகம், புராணம், புள்ளி விவரங்கள் யாவும் அனுபவங்களின் தொகுப்பே. அவற்றை புரிந்து கொள்ளும் போதுதான் நல்லது எது, கெட்டது எது என்று எண்ணத் தோன்றும். அதுவே சிந்தனை. சிந்தனையே தீர்மானத்துக்கு இட்டுச் செல்லும். கடவுள் எதனையும் கொடுப்பதில்லை, தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை மட்டும்தான் கொடுப்பார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் கொடுப்பதும் இல்லை, அதையும் கொடுப்பதில்லை என்றும் நான் சொல்லுவேன். நீர் தான் அந்த ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் கடவுள் நிகழ்தகவினை மட்டுமே காட்டுவார். நிகழ்வதும் நிகழாமல் விடுவதில் மட்டும்தான் எப்போதும் உலகில் உண்மை. பொருத்தமான நேரத்தை தெரிவு செய்தலும் உன்னுடைய தீர்மானமாகும் என்று ஒதுக்காமல் மீண்டும் மீண்டும் நல்ல தீர்மானங்களையே மேற்கொண்டு வந்தால் அது பழக்க தோஷமாகிவிடும். அந்த செயலை செய்ய நேரம் தேவையில்லை, சிந்தனை தேவையில்லை, தீர்மானம் தேவையில்லை. அதனை ஆன்மாவே பார்த்து கொள்ளும். சைக்கிள் ஓடுவது போல சரியான நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்கப்படும். அதனை செய்ய கடவுள்தான் வழிகாட்டினார் என்று அப்போதாவது உனக்கு உணர முடிகிறது என்று பார்ப்போம். படிப்பில் மந்தமென்று இகழப்பட்டவன் வென்று விடுகிறான். அவன் முயற்சியை விடாது மீண்டும் மீண்டும் கற்கிறான். அவனுக்கு கற்றலும் அறிவை பெறலும் பழக்கதோஷமாகி விடுகிறது. யமன் பாசக்கயிறு எறிய வரும்போதும் கொஞ்சம் பொறு, இதனை வாசித்து விட்டு வருகிறேன் என்று ஒருவன் சொல்லுவான். அப்படி ஒரு அன்பரை நான் என் பல்கலைக்கழக படிப்பின் போது கண்டேன். அந்த அன்பான நபரின் பெயர் கனகரட்னம். அவர் வணிக பட்ட படிப்பை என்னுடன் முடித்த பின்னரும் ஆசிரியராக தன் வீட்டுக்கு வரவழைத்து விஞ்ஞான பட்டம் பெற தனிப்பட கல்வி கற்று வந்தார். எதற்கையா இந்த படிப்பு உங்களுக்கு என்று கேட்கின்ற கேள்விகளுக்கு அடுத்த பிறவியிலாவது நல்ல தீர்மானங்களை எடுக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்று விடையிறுப்பார்.